இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை சீரியலில் இப்போ அடுத்தடுத்து மேஜர் ட்விஸ்டெல்லாம் நடக்க போகுது. இப்போ அண்ணாமலை ஆசையாக வாங்கி கொடுத்த காரை ரெண்டாவது முறையாக விற்க போகிறார். அண்ணாமலையும் அவரோட அம்மா அந்த பாட்டியும் சேர்ந்து வாங்கி கொடுத்த காரை முத்து விற்க போகிறாரு. அது எதுக்காகனா வேறு வழி இல்லை, நான் கோவப்பட்டு அடித்ததுனால தானே அந்த பழி வந்துச்சு. என் ஃப்ரெண்டு அடித்தாங்க, என் ஃப்ரெண்டு அடித்ததை பார்க்க முடியலனால அதனால் திருப்பி அடித்தேன். அடித்த ஒரு காரணத்துக்காக இப்போ நான் எல்லாத்தையும் காரெலாம் சீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வேறு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் காரை விற்று அவங்களோட இதெல்லாம் அடைச்சிட்டேன். இப்போதைக்கு என்னால் 4 பேர் கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. நான் ஏதாச்சும் பொழைச்சிக்கிறேன், எனக்கு 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, நான் பொழைச்சிப்பேன், கெட்ட பையன் சார் இந்த காலி அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட போகிறாரு முத்து. ஸோ இதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய போகிறாரு? ஏற்கனவே ஒரு தடவை டிரைவர் வேலைக்கு ட்ரை பண்ணும்போது அவருக்கு தெரிஞ்ச வேலை அதுதான், படிப்பு இல்லை. இப்போ ட்ரை பண்ணும்போது ஒரு வேலை எங்கேயுமே கிடைக்கல. அந்த கட் அண்ட் ரைட் முதலாளி அதை கெடுத்து விட்டாருன்ட்டாங்க. இது இல்லாமல் சரி ஓகே வேறு ஏதாச்சும் வழி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் தேடும்பொழுது தான் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் வேறு எங்கேயுமே வழி இல்லாமல் இந்த கார் துடைக்கிற வேலைக்கு போனார். அங்கே ஒவ்வொரு நாளும் ஒருத்தவங்களும் ஒரு திருட மாதிரிலாம் ட்ரீட் பண்ணது அவருக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இப்போ தனியாக சொந்தமாக ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னா கையில் காசு இல்லை. இதில் மீனா கூட வேறு சண்டை வேறு. மீனா இன்னும் சத்யா விவகாரத்தில் இவர் இன்னும் புரிஞ்சுக்கவும் இல்லை. இவர் இப்படி ஏன் பண்ணியிருப்பாரு, ஒரு வேலை நியாயம் இல்லாமல் பண்ணியிருக்க மாட்டாரே அப்படிங்கிறத யோசிக்கவும் இல்லை. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, செல்வத்தை அடித்ததுனால தான் அடிச்சாருன்னு மட்டும் தான் நினைக்கிறாங்களே தவிர மற்ற எந்த விஷயத்தையும் அவங்க இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கல. ஸோ இப்போ இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இதுக்கு அண்ணாமலை கண்டிப்பாக கோவப்படுவார், எரிச்சப்படுவார். இதில் வேறு நிறைய பிரச்சனைகள்லாம் மாற்றி மாற்றி வரும்பொழுது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அவங்க 2 பேரும் விலகி இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுறணும் அப்படின்னு விஜயா பேசுகிறத அண்ணாமலை கேட்டு தான் இருந்தார். ஆனால் அண்ணாமலை சும்மா 2 வார்த்தை என்ன விஜயா அப்படி பேசுகிற அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கீழே போயிட்டு காஃபி ஆற்றி கொடுத்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இல்லை அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னும் அழகாகவே இருக்கா அப்படின்னு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு இவங்களுடைய தீய குணங்கள், இவங்க அந்த வீட்டோட துரத்த நினைக்கிறாங்க, சந்தோஷமாக தான் படுறாங்க, இவங்களை முத்து மேலே சுத்தமாக பாசம் இல்லைங்கிறதெல்லாம் தெரிஞ்சும் கூட எந்த ஒரு விஷயத்தையுமே வெளியே சொல்லாமல் இருக்கிறது என்ன. அதே மாதிரி அவங்கள கண்டிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கண்டிக்கிறதும் இல்லை. அதே மாதிரி மீனா அவ்வளோ கஷ்டத்தோட என் தம்பி இப்படி அடிபட்டு கிடக்கிறாங்க, அழுதுகிட்டே காய்கறி நறுக்கிட்டு இருந்தாங்க. யாருமே ஹெல்ப் பண்ணல, ஹெல்ப் பண்ணுறது கேட்கவும் இல்லை. இவர் ஒரு வார்த்தை அங்கே தானே இருந்தார், ஏமா நீ மட்டும் பண்ணுற, நீங்களும் கூட சேர்ந்து பண்ணுங்கம்மான்னு ஒரு வார்த்தை சொல்லலை. ஆரம்பத்துலேருந்து மீனாவை இந்த வீட்டுக்கு ஏதோ வேலை செய்ய வந்தவங்க மாதிரி தான் இவரும் ட்ரீட் பண்ணுறாரு. ஆனால் அதை டேரெக்டாக பண்ணுறது இல்லைங்கிறது மட்டும் தான் உண்மை. 2 வார்த்தை சொல்லுவார், மிச்சவங்களாம் இருக்காங்கல்ல பண்ண வேண்டியதானே அப்படிங்குவார். ஆனால் அதை திருப்பி ஸ்ட்ராங்காக அமல்படுத்துகிற மாதிரி எந்த விஷயத்தையும் இறங்க மாட்டார். கேட்டால் விஜயா பார்த்துப்பா அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் விஜயா அவங்க பாஷையில் தான் இருக்காங்கிறது இவருக்கு தெரியும். ஸோ இந்த கலையபுரம்லாம் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் ஆரம்ப கட்டத்தில் அதாவது முத்து அன்னைக்கு என்ன பண்ணார் அப்படின்னா மனோஜை பற்றி ஒரு உண்மையை சொல்லிடலான்னு பார்த்தார். அதாவது என் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் என் மேலே இத்தனை பழி விடுறதுக்கு காரணமே மற்றவங்க செஞ்ச பாவத்துக்கு நான் பழி ஏற்றுக்கிறது தான். பாவம் ஒரு இடம் பழி ஒரு இடங்கிற மாதிரி தான் என் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. நான் இன்றைக்கி உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு சோகமாக சொல்ல வரும்போது நெஞ்ச பிடிக்கிற மாதிரி அதை தடுத்து நிறுத்தினவர் அண்ணாமலை தான். ஏன்னா அண்ணாமலைக்கு தெரியும். அதை நான் முன்னாடியே சொன்னாலும் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் இருக்குது. முத்துவுக்கும் மனோஜுக்கும் இவங்களுக்கு அடுத்து ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தை ஆற்றுல அடிச்சுட்டு போனதுக்கான காரணம் மனோஜ் தள்ளி விட்டார். ஆனால் முத்து மேலே கொலைப்பழி விழுந்து அதனால தான் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போய் எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய கலைவரத்தில் அது ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி இருந்திருக்கு விஜயாவுக்கு. விஜயா அப்போ இருந்தால் இவரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை பார்த்தாலே அந்த ஞாபகம் வந்துச்சு, வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதில் இவருடைய பங்கு எதுவுமே கிடையாது. மனோஜ் இழுத்து விட்டு ஆக்சிடென்ட் பண்ணதான் அந்த வேலை. ஆனால் மனோஜ் ஒரே வார்த்தையில் கையை காமிச்சிட்டார், முத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சிட்டாரு. ஆனால் அண்ணாமலைக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு. ஸோ அண்ணாமலை தான் நிஜம் இல்லைன்னா அந்த விஷயத்தை சொல்லாமல் விட்டு விஜயாவுடைய வெறுப்பை வளர்த்துக்கிட்டே இருந்து தான் புள்ள மருமகளோட சண்டை போட்டால் இவங்க சந்தோஷப்படுறாங்க, வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு பிறக்கிற பேர குழந்தைங்கள தன்னோட பேர குழந்தையாக கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவெல்லாம் குடியாரப்பைய, அவெல்லாம் உருப்பிட மாட்டான் அப்படின்னு அவங்க பேசுறதுக்கான காரணமே அண்ணாமலை விஷயத்தை மறைச்சு இப்போ வரைக்கும் அண்ணாமலை ஸ்ட்ராங்காக இல்லாதது தான். அவரே ஏற்றி விட்டு அவரே லைட்டாக பேசுகிற மாதிரி பேசுவார், அப்புறம் கொஞ்சிக்கிட்டு இருப்பார். அவருக்கு விஜயாவை ரொம்ப பிடிக்கும், விஜயா கூட அவர் இருக்கணும்னு நினைக்கிறாரு. விஜயாவுக்கு பிறகு தான் மற்றவங்க எல்லாருமே. அது முத்து அவங்க அப்பா மேலே பைத்தியமாக இருந்தாலும் முத்துவே ஒரு விஜயாவுக்கு பிறகு தான் அப்படிங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ இப்படி ஒரு குடும்பத்தில் இருந்து இப்போ என்ன செய்ய போகிறார் முத்துங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு என்ன தோணுது? அண்ணாமலை பண்ணுற காரியம், விஜயா பேசுகிற பேச்சு, பெரிய உண்மைகள் என்ன மறைச்சிக்கிட்டே இருக்கிறது, மீனா இப்போ பாவமாக புரிஞ்சிக்காமல் கோவப்படலாம் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை